சார்வரி வருடத்திலே மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் தொடக்கத்திலே சார்வரி வருடத்தின் தொடக்கத்தில் 2-3 மாதங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒருபோல் நல்லதாகவே நடக்கும். எனவே அந்த துவக்க மாதங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் உளைச்சலெல்லாம் குறையும், மன உளைச்சல் மாறி ஒரு நல்ல நெகிழ்வும் நல்ல தன்மையும் கிடைக்கும். உங்களுக்கு பண உதவியெல்லாம் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜூலை 7க்கு பிறகு மேசராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை பெறுவார்கள். ஆனால் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு கவனமாக இருக்கணும். இது மேசராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருப்பது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இடையூறுகள் வர வாய்ப்பு இருக்குது, பார்த்து கவனமாக இருக்கணும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஜூலைக்கு மேலே தான் வளர்ச்சி. இப்போ உலகமே ஜூலை வரை காத்து தான் இருக்குது. ஜூலைக்கு மேலே தான் வளர்ச்சி. அதனால் தனியார் துறையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பளு வந்து ஜூலைக்கு மேலே கொஞ்சம் குறையும், கொஞ்சம் வேலைப்பளுவெல்லாம் கம்மியாகும். இந்த ஐடி பார்க்கு, இந்த ஐடி வேலை இதில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜூலைக்கு மேலே கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இந்த கலைஞர்கள், அரசியல்வாதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஜூலைக்கு மேலே தான் நல்ல பலன். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க சனி பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா தான் தன்னால் பிழைக்க முடியும். ஏன்னா அடிக்கடி இடையூறு வரும். அதனால் மேசராசிக்காரங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க சனி பகவானுடைய பிரார்த்தனை அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஆகஸ்ட்டுக்கு மேலே வெளியூர் போய் வியாபாரம் பண்ணுறவங்க பணம் சம்பாதிக்க முடியும், ஆனால் கவனமாக இருக்கணும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு மேலே வேலைப்பளு எச்சாகி இந்த வேலை ரிசைன் பண்ணிடலாமான்னு தோணும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்க அதிகாரிகளோட சண்டையாகி கம்பெனி விட்டு வெளியே வந்துடுவாங்க. மேசராசியிலே மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கும் கூட வேலைக்கு அலைச்சல் வரும். அவங்க முதல்ல அலைச்சல் தான் இருக்காங்க. நவம்பருக்கு பிறகு மாணவருடைய கல்வியிலே தடங்கள் வரும். அவர்கள் கவனமாகத்தான் இருக்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை என்று கொண்டக்கடலையை கொண்டு அபிஷேகங்கள், கொண்டக்கடலை மாலை ஆகியவற்றை இவர்கள் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டும். சனிக்கிழமையிலே சனீஸ்வரர் கோவிலுக்கு பெரும்பாலும் இந்த சார்வரி வருடத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரர்கள் சனீஸ்வரனை விடாமல் பிடித்துக் கொள்வது நல்லது. விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு சேர்த்திக்கணும். இது ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க. மேசராசி எப்போவுமே கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருப்பது ஜூலைக்கு மேலே. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசியில் குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிற பாக்கியம் உண்டாகிற காலம். எதையாவது உதவிகள் கிடைக்கும். உங்களை ரொம்ப பகைச்சவங்க பகையை மறந்து சேர்ந்துக்குவாங்க. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு மாறி கொஞ்சம் நல்லாகும். ஆனாலும் ஜூலைக்கு பிறகு கவனமாக இருக்கணும். ஜூலைக்கு பிறகு குடும்பத்துக்குள்ளே சில கலவரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். பேச்சு, சொல்லு, செயலெல்லாம் கவனமாக இருக்கணும். ரிஷபராசிக்காரங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க நவம்பர் வரைக்கும் பொறுத்துக்கோங்க. டிசம்பர்லேருந்து தான் வருமானம் கிடைக்கும். ரிஷபராசியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பைரவ வழிபாடு செய்ய பணப்புழக்கம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா தொழில் செய்கின்றவர்களுக்குமே மாற்றம் வந்து நவம்பர் மாதத்திற்கு மேல் தான் கிடைக்கும். அதற்கு முன்னால் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு கணக்கு. விவசாயம் பண்ணுறவங்க மொச்சை, நிலக்கடலை, மஞ்சள் இதை விவசாயம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் காசு சம்பாதிப்பாங்க.
வேலைக்கு போகிறவங்க அதிகமாக உழைச்சா தான் ஏதாவது செய்ய முடியுங்கிற சூழ்நிலை வரும். ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே உங்களை தேடி ஒரு பிரச்சனை வரும். அதை சந்திக்கிற தயாராகிக்கணும் ரிஷபராசிக்காரங்க. அதனால் ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் எதை யோசித்து பேசுங்க, எதை யோசித்து செய்யுங்க. பெரிய முயற்சி எடுத்தால் மட்டும்தான் மாற்றம் கிடைக்கும். கவனம் தேவை. இருக்கின்ற வாழ்க்கை நிலைகளுக்கு மாற்றம் வர வேண்டும் என்று கருதி செய்தால் செய்யலாம். நவகிரகாதிகளே ராகு கேதுவுக்கு அதிகமான நேரத்தை ரிஷபராசிக்காரர்கள் ஒதுக்க வேண்டும். ராகு கேது வழிபாட்டுக்கு கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். நவகிரகாதி வழிபாட்டில் அக்கறை செலுத்தணும்னு அர்த்தம். அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக போகணும். எந்த அம்மன் கோயிலுக்கு போகணும். ஏகாதசி கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். எள்ளு சாதம் சோறு ஆக்கணுன்னே கொஞ்சம் எள்ளு, தேங்காய் துருவி கொஞ்சம் எள்ளு போட்டு பெரட்டி காகத்துக்கு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மற்ற வேலையை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் தோஷம் குறைச்சலாக இருக்கும். அது நீங்கள் வீட்டில் செய்யணும். ரிஷபராசிக்காரருக்குன்னா எங்கள் வீட்டில் ஆம்பளைக்கு இருந்தால் அவரே சோறு போடணுமா இல்லை நான் போடணுமா? அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் செஞ்சால் என்ன பிரயோஜனம்? என் ராசி வேறையாக இருந்து வீட்டுக்கார ராசி ரிஷபமாக இருந்து கொஞ்சம் சோறாக்கணுன்னா தேங்காயும் எள்ளையும் கலக்கி மேலே வச்சிரு அப்படின்னு ஆர்டர் போட்டு போனார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆக்கி போட்டு பிரயோஜனமே இல்லை. சோத்தை ஆக்கி இங்கே வச்சு போட்டு இதை எள்ளையும் தேங்காய் கலக்கி மேலே வைங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரன் தான் வைக்கணும். ரிஷபராசிக்காரர் தான் அது செய்யணும். அப்படின்னு நவகிரகாதி கோயிலுக்கு போனால் எள்ளை சுற்றி போடுறது, எள்ளை சுற்றி அக்னியில் போடுறது, இந்த தலை சுற்றி எள்ளு பொட்டணத்தை போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணுங்க. அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சார்வரி வருடம் உங்களுக்கு துணையாக இல்லை. இந்த வருடத்திலே தொடக்கத்திலேயே குரு பகவான் பிரதான ஸ்தானத்தில் இல்லாத காரணத்தினால் மனவேதனையை கொடுப்பார். எல்லோரிடமும் கவனமாக பேசுங்கள். இந்த மனவேதனை பக்கத்திலேயே யாராவது கொடுப்பாங்க. அவர் நிலையற்ற தன்மையை கொடுக்கின்ற காரணத்தினால் யாராவது உங்களுக்கு விரோதத்தை உருவாக்கி விரோத மனப்பான்மைக்கு உங்களை ஆளாக்குவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள். ஆனால் ஒன்று, சார்வரி வருடத்தினுடைய மே மாதம் கழிந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் வரிசையாக நடக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் இந்த சோதனை இருக்கும். கவனமாக செய்யணும். சொந்த தொழில் பண்ணுறவங்கெல்லாம் ஜூலை 7 வரைக்கும் காத்து தான் ஆகணும். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த அந்த கடைசி நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜாதக கூறினுடைய அம்சங்களில் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பின்தங்கி போகின்ற ஒரு நிலைமை, பணத்தில் இப்போ மனசில் குடும்ப நிலைகளில் போகிற ஒரு பின்தங்கி போகிற மாதிரி நிலைமை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். தயவு செய்து பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீர்கள் என்பது மிதுனராசிக்கு இருக்கின்ற ஒரு முக்கிய விஷயம். அப்புறம் வந்து நீங்கள் முக்கியமான சில விஷயங்களையும் கவனம் வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் எதையும் கொடுத்துட்டு அது திருப்பி வருமானு எதிர்பார்க்காம கொடுத்த அன்றைக்கே மறந்துடுங்க. அப்படி இருந்தால் மட்டும் கொடுங்க. அது பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சார்வரி வருடத்தில் உன் கையிலே இருக்கின்ற பொருள் போனால் அது திரும்ப உனக்கு வராது என்பதை மிதுனராசிக்காரர்கள் கவனம் கொள்ளுக. இவர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை அன்று எள் தீபம் போடுதலும் சனீஸ்வரரை வழிபடுதலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வியாழக்கிழமை அன்று குரு பகவான் தரிசனமும்
பௌர்ணமி அன்று அம்மனுக்கு நெய் தீபம் போடுதலும் ராகு கேதுவிலே துர்காதேவி வணங்குதலும் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கட்டாயம். சரியா? கையில் காயமாகுதல், இரத்தம் உண்டாகுதல், காலில் அடிபடுதல், எலும்பு உடைதல் என்பது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மிதுனத்துக்கு. எனவே மிதுனம் எல்லாம் கவனமாக இருக்கவும். நடக்கும்போது கவனமாக நடக்கணும், செய்யும்போது எல்லா விஷயங்களும் கவனமாக செய்யணும், ரொம்ப சிரத்தையாக இருக்கணும். இவ்வளோ விஷயமும் மிதுன ராசிக்கு உண்டுங்கிறதுனால ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறது தான். சார்வரி வருடத்தில் மிகுந்த பலசாலிகளும் அதிகமான அளவுக்கு வாய்ப்புள்ளவர்களும் கடகராசிக்காரர்களே. கடகராசிக்கு வலு அதிகம், சக்தி அதிகம். கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பெல்லாம் கிடைக்கும். கடகராசிக்கென்று ஒரு தனி மகத்துவம் உண்டு இந்த முறை. அதனால் உங்களுடைய எல்லா துறைகளிலுமே எல்லா விதமான பலன்களும் உங்களை நோக்கி வரும். உங்களுடைய ஆற்றல் பெருகும், பணப்புழக்கம் பெருகும், நல்ல பெயரும் புகழும் கிட்டும். இதுவரை தடையாக இருந்த பல பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்துவிடும். உங்கள் கையிலே பணப்புழக்கம் உண்டாகும். ஆனால் அந்த பணத்திற்கு பின்னால் கூட்டமும் இருக்கும். கவனமாக பணத்தை பத்திரப்படுத்துக. பணமும் வருமா, பணத்துக்கு பின்னால் கூட்டமும் வருமா, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தேர்வு எழுதுகின்றவர்களாம் சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இது. விரும்பியபடியே படிக்கின்ற தொழில் சிறப்பாக இருக்கும், படிப்பும் தொழிலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் உடம்பின் மீது மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். அதுவும் ஜூலை 7ஆம் தேதி முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரை எங்கு பயணித்தாலும் கவனமாக இருக்கவும், எந்த செயலிலும் கவனமாக இருக்கவும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பது. உங்களுக்கான வழிபாட்டிலே கவனமாக இருந்து தொழ வேண்டியவர் பைரவர். பைரவர் வழிபாட்டிலே மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். பௌர்ணமி அன்னைக்கு இந்த வராகி அம்மனுக்கு தீபம் போடுறது, அல்லது காளியம்மனுக்கு தீபம் போடுறது, துர்காதேவிக்கு தீபம் போடுறது, இதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். கடகராசிக்காரங்க சங்கடகர சதுர்த்தி விடாமல் கடைப்பிடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். சங்கடகர சதுர்த்தி அவங்களுக்கு துணை பண்ணும். ரொம்ப நல்ல வாய்ப்புடைய ஒரு சூழலில் இது இருக்குது. அதனால் நீங்கள் சங்கடகர சதுர்த்தியை கண்டிப்பாக சரியாக பின்பற்றி செய்ய வேண்டும். சொத்து யாருக்காவது பாகம் வர வேண்டியிருந்தால் அது பாகம் வந்துடும். கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்க. வேறு யாருக்கிட்டேருந்தோ வர வேண்டியிருந்தால் கூட கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு பணமாவோ சொத்தாவோ பொருளாவோ யாராவது ஒருத்தர் கொண்டு கேட்காமையே கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். சார்வரி ஆண்டிலே சிம்மராசிக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கை நடத்துவார்கள். ஆனாலும் சிம்மராசியிலே பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஆடம்பர செலவு செய்கின்ற எண்ணம் உண்டாகும். கவனமாக இருக்கவும். ஆடம்பர செலவை வீழ்ந்து விடாதீர்கள். அடுத்தது, சிம்மராசிக்காரர்களுக்கான ஸ்தானத்திலே விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது பறிபோவதற்கு வாய்ப்புண்டு. எனவே எந்த பொருளையும் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இவர்களுக்கென்று ஒரு சில சங்கடங்கள் சிலர் தருவார்கள் என்றாலும் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை பொறுத்தவரை பணம் காசு பொருளால் தடைகள் வராது. ஆனாலும் சில பேருக்கு காவல்துறையால், சில பேருக்கு அரசியல்வாதிகளால், இன்னும் சில பேருக்கு தன் சொந்தக்காரர்களால் தொல்லைகள் வரலாம். கடின முயற்சிகளை மேற்கொண்டால் பணம் காசுகளுக்கு குறைவில்லாத வாழ்க்கை உண்டு. நீங்கள்
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது கட்டாயம். இது சிம்மராசிக்காரர்களுக்கு. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடை விடாமல் நடத்துக. உங்கள் வழிபாட்டில் துர்கா தேவிக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை காட்ட வேண்டும். இதுதான் சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு வழிபாட்டிலும் கவனம் அதிகமாக கொள்ளுக என்றாலும் கூட, நான் சொன்ன அந்த வெள்ளிக்கிழமை துர்கா வழிபாடு மற்றும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அமாவாசை காலங்களிலே வழிபாடு, இவற்றையெல்லாம் விடாமல் சிம்மராசிக்காரர்கள் வலுவாக செய்ய வேண்டும். அடுத்ததாக சார்வரி வருடத்திலே கன்னிராசிக்காரர்கள் கொடுக்கறதில் பிச்சுட்டு கொடுப்பார். கன்னிராசிக்கு ஆமாம், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். எனவே ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு பல நன்மைகள் எல்லாம் தேடி வரும். ஆனால் எந்த விஷயமும் அலைச்சல் இல்லாமல் நடக்காது. ஒரு சின்ன மாறுபாடு நடக்கும். மரியாதை கொடுத்தவங்க மரியாதை குறைச்சிக்குவான், மரியாதை கொடுக்காதவங்க மரியாதை பெருக்கிடுவான். அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி மாற்றமெல்லாம் வரும். எதிர்பார்த்த நிலையிலிருந்து மாற்று விதத்திலே பெயரும் புகழும் கிடைத்து நிற்கும். உங்களுடைய மன உளைச்சலெல்லாம் நீங்கி ஒரு சுப சக்தியோடு நீங்கள் வருவதற்கு நவம்பர் மாதம் ஆகும். அதனால் வழக்கு வியாஜ்யங்களில் சாதாரணமான நிலை மாதிரி நல்ல தீர்ப்பெல்லாம் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை உண்டாகும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒன்று, உடல் மீது மிகுந்த அக்கறை காட்டுங்கள். எதையுமே பொறுமையோடு விட்டு கொடுத்து பொறுமையோடு அதை செய்து கொள்வது என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். பொறுமை இல்லாத விஷயமாக இருக்கின்ற எதையுமே பார்க்க சாரமாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் இந்த கரும்பு, கன்னிராசிக்காரர்கள் கரும்பு மற்றும் தானியத்தில் எள்ளும் கொள்ளும் உப்பும், கரும்பு பசுமாட்டுக்கு, எள்ளு பூஜைக்கு, கொள்ளு உணவுக்கு, உப்பு பரிகாரத்துக்கு, அப்படி சொல்லி கன்னிராசிக்காரங்க தர்மம் கொடுக்கணும். அப்போ எதை கொடுக்க முடியும்னு யோசனை பண்ணி, அது ரொம்ப முக்கியம். அடுத்து துலாம் ராசி. இந்த சர்வாரி வருடத்தில் கடகராசி, சிம்மராசி, துலாம் ராசி 3 பேர் ஸ்டார். பாக்கி உள்ளவங்க அவங்க கூட சேர்ந்துக்கோங்க. ஏன்னா யாருக்கு நல்லது நடக்குதோ கூட நீங்கள் கூட்டணி ஆகிக்கணுமில்ல. அதில் துலாம் ராசிக்காரங்க கூட சேர்ந்துக்கோங்க. அது 65 வகையான விழுக்காட்டோடு இருக்கிற சிறப்பு அதுக்கு உண்டுன்னால் கூட எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ எதை இழந்திருக்கியோ அதை அடையணும்னு நினை. துலாம் ராசிக்காரர்களுக்கு அது பெரிய மாற்றத்தை கொடுத்து, நான் என்னெல்லாம் நினச்சி வாழ்ந்தேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா அதை மாற்றி இது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய வருடம் உனக்கு இந்த சார்வரி வருடம்தான். எனவே துலாம் ராசிக்காரர்கள் அதன் மீது அக்கறை காட்டுங்கள். இந்த மாதிரி எதாவது என்னை விட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நான் சரி பண்ணணும், எனக்கு அது கிடைக்கணும், எனக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிற வருடம் இது. சார்வரி வருடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும். நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் யார் அலைச்சலான வேலை கொடுத்தாலும் அதை போய் செய்யாதீங்க. ஏன்னா அலைச்சலால் தேக ஆரோக்கியம் கெட்டு பிரச்சனைக்கு ஆளாகும். ஆனால் ஒரு நேரம் நல்லா இருக்குது, பணம் காசு பிரச்சனைலாம் கொஞ்சம்
நல்லபடியாக மாற்றத்தை கொடுத்துரும். இருப்பினும் உன்னை நோக்கி வருகின்ற பயணங்களை குறைத்துக்கொள் அப்படின்னு, அலைச்சல் வேலைக்கு போகாத அப்படின்னு. பெண்ணுக்கு ஆனாலையும் ஆனால பெண்ணுக்கும் இந்த துலாம் ராசிக்காரனுக்கு தொல்லை வரும். இளம்பெண்ணாக இருந்தால் யாராவது வந்து வாழ்க்கையில் தொல்லை கொடுத்து மனசை கெடுப்பாங்க. இளம் ஆணாக இருந்தால் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர்கிட்ட சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற சூழ்நிலை வந்துடும். அதனால் இந்த 2 துலாம் ராசி ஆண் பெண் 2 பேருமே இளம் வயதாக இருந்தால் உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு முன்னாலேயே அடிபடுகின்ற கொடுமை நடக்கும். அது நடக்காமல் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு. ஷார்ட்டாக என்ன சொல்லுங்கள், லவ் சமாச்சாரம் எல்லாம் வேறு மாதிரி போய் தொல்லைக்கு ஆளாகி பிரச்சனைக்குள்ளே ஒழுகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எனவே மிகுந்த கவனம் தேவை. துலாம் ராசிக்காரர்கள் துலாபாரத்திலே இறைவனுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம். சார்வரி வருடத்திலே வெல்லம் கொடுக்கறது, இது மாதிரி அரிசி கொடுக்கறது மாதிரி உங்களை உட்கார வச்சு உங்கள் எடைக்களவுக்கு அந்த எடையளவுக்கு துலாபாரத்தில் கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்குது. அது இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, கேரளாவில் ரொம்ப இருக்குது. இந்த மாதிரி குருவாயூர் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் கூட கன்னியாகுமரி பார்டருக்கு இருக்க நம்ம கோயிலில் பூரா இருக்கும் தமிழ்நாட்டில், மற்ற பக்கம் இருக்காது. இந்த மாதிரி துலாபாரம் கொடுக்கறதுன்னு ஒரு முடிவு அது செஞ்சு அதுக்கு என்ன எடைக்கு எடை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். அப்புறம் வந்து துலாம் ராசிக்காரர்கள் எதையேனும் உங்களுடைய விருப்ப விலங்காக இருந்தால் அந்த விலங்குகளோடு இருக்கின்ற பாசத்தை குறைத்து கொள்ளுங்கள். இந்த நாய் வளர்த்துறது, பூனை வளர்த்துறது, இது மாதிரி ஏதோ பண்ணுவீங்க இல்லையா, வீட்டில் மீன் தொட்டி வச்சு மீன் வளர்த்துறது, இதெல்லாம் விருப்பமான பொருள்கள். அது வந்து என்ன ஆகுன்னா உன்னை விட்டு பிரிஞ்சிருமா. துலாம் ராசியில் ஒரே ஒரு விஷயம் துலாம் ராசிக்காக நடக்குங்க. பிற்பாக்கெட்டு பிற்பாக்கெட் படம் அடிக்கிறது, இல்லை உன்னுடைய பொருள் வந்து காணாமல் போகிறது, திருட்டு, இதில் ஏதோ ஒன்றில் உன்னோட பொருளை நீ இழப்ப. அதனால் நீ கவனமாக இருக்கணும். உனக்கு பத்ரகாளி வழிபாடு ரொம்ப முக்கியம். காளிகம்பாளை கும்பிடணும், பத்ரகாளி வழிபாடு செய்யணும். ஆச்சா, பிரதி வாரம் வெள்ளிக்கிழமை காளிகம்பாளை பார்த்து போயிடணும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பூஜை பண்ணிடணும். உன்னுடைய பிரதான நாளே பௌர்ணமியும் வார வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் தான். அதில் கவனமாக அம்பாளுக்கெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும். அதை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பிறகு எல்லாமான நிலையிலே உங்களுக்கான விருச்சிக ராசிக்காரர்கள். ஐயா, விருச்சிக ராசினாவே கவனமாக இருக்கணும். சார்வரி வருடத்தில் விருச்சிக ராசி சிரத்தையும் கவனமும் கொள்ள வேண்டும். சார்வரி எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். என்ன சார்வரி வருடத்தில் பிரச்சனை என்று கேட்டால், ஒருவர் உன்னிடம் ஆலோசனை கேட்க, அதற்கு நீ ஏதேனும் சொன்னால் ஆலோசனை கேட்டவர் யாரோ அவரே உனக்கு பகைவராவார். அதான் மேஜர் விஷயம். ஸோ நோ சஜஷன் டு எனிபடி. ஆச்சுங்களா? காசுன்னு ஒன்று பக்கத்துக்கு வரும், ஆனால் அதில் எதையும் நீ அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிற விருச்சிகராசிக்காரனுக்கு நிலைமை. நீ என்ன கையில் காசு வாங்கினாலும் அது கை பார்க்கவே காசு காணாமல் போயிருமாம்மா. இது நிலைமை. அதனால் நீ அன்றாடம் குபேரஸ்தானத்தை நோக்கி கொஞ்ச நேரம் அமர்ந்து பிரார்த்தனை செய்து சூரியனை தியானிக்க உனக்கு இந்த குறையெல்லாம் நீங்கும். அப்படின்னா கிழக்கு பார்த்து உட்கார்ந்து சூரியனை வேண்டிக்கிறது. எங்கே கன்னி மூலையில், அதான் குபேரஸ்தானம். முடியாட்டி வடக்கு பார்த்து உட்காருது. குபேர பாகம், வடக்கு குபேர பாகம் அவர் அங்கே இருக்கிறாரு. அதனால் வடக்கு பார்த்தும் கும்பிடலாம். சனி பகவானுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக வச்சுக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. வச்சுங்களா?
ஆனால் ஒரு பெரிய விஷயம், ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலே பணப்புழக்கம் வந்துடும். கம்ப்யூட்டர் தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஐடி துறை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல மாற்றம் கொடுக்கின்ற காலம் இது. சங்கடகர சதுர்த்தி விடாமல் கடைப்பிடிக்கணும். சங்கடகர சதுர்த்தி கண்டிப்பாக பார்த்துக்கணும் வச்சுங்களா. சிவபெருமான் மேலே வழிபாடு நல்லா இருக்கணும், பிரதோஷம் கடைப்பிடிக்கணும், கவனம் நல்லா இருக்கும்னா பார்த்துக்குங்க. அடுத்தது, வெள்ளை நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் ஆன பூக்களை இறைவனுக்கு சமர்ப்பணமாக்கணும். ரொம்ப முக்கியம். அது செஞ்சீங்கன்னா மாற்றம் கிடச்சிரும். விருச்சிக ராசிக்காரர்கள் பணத்தை பொருட்டாக மதிக்காமல் தன்னுடைய கடமையை பொருட்டாக நினைத்து வாழ்ந்தால் மனக்குறையின்றி வாழலாம். யாருக்கும் புத்தி சொல்லி சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய அட்வைஸாக பண்ணியிருப்ப. அதுவே உனக்கு விஷமாக மாறிடும். அவங்க அது பெருசாக தப்பாக சொல்லிட்டாங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருக்கணும். அப்புறம் எதிர்பாராத பணம் ஒன்று கைக்கு வருகின்ற வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது கைக்கு சேர்ந்த மாத்திரத்திலேயே இல்லையா, பிச்சை எடுத்த பெருமாள் அதை பிடுங்குசா அனுமாருங்கிற மாதிரி கதையில் கையை விட்டு ஓடிடும். கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அடுத்து தனுசு ராசிக்காரன். தனுசும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆளு. தனுசு கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா, சனி தோஷம் அதிகமாக இருக்கின்ற நபர் இவர். பெரிய வெற்றிகளெல்லாம் பக்கத்திற்கு வருகின்ற பொழுது அதை தடுப்பதற்கென்று மற்றவர் நின்று அந்த பெரிய வெற்றி அவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க. பெரிய வெற்றி உன் பக்கத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும், அதையே தடுத்துருவாங்க. மேலான இந்த தனுசு ராசிக்காரர்கள் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து வாழ்க்கையை செம்மையாக்க பைரவ வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல பைரவ வழிபாட்டின் மீது அக்கறை காட்டினால் மாற்றம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் சனீஸ்வரிடம் மிகுந்த அக்கறையோடு பூஜையும் வழிபாடும் செய்க. நல்லெண்ணெய் தர்மம் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் தரும். கோயிலில் விளக்கேற்றத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறது செய்யும். அதனால் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கான மாற்றம் ஆகஸ்ட் மாதம்தான் ஒரு மலர்ச்சிக்கு வரும். அது வரைக்கும் தொழில் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த குரு பலத்தினால் இருக்கின்ற சிறப்பு இது. ஆனாலும் ஒரு மாற்றத்தை நீ கருதி உங்கள் வாழ்க்கையில் பிரம்ம நேரத்தில், அதாவது பிரம்ம நேரம் சொன்னால் காலையில் 3:30 மணி பிரம்ம முகூர்த்த நேரம், 3:30 to 4:30 அந்த பிரம்ம நேரத்தில் உனக்கான காலத்தை வகுத்து நீ எழுந்து இறைவனை வழிபட்டால் உன்னுடைய பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு நம்ம 3:30 to 4:30 நல்லா தூக்கம் வர நேரம். அந்த நேரத்தில் எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சு நீங்கள் எதை பண்ண முடிஞ்சால் பண்ணிங்கன்னு மாற்றம் கிடைக்கும். அதாவது தனுசு இப்படிப்பட்ட ஸ்தானம். ஒரு வசதியான ஒரு நபர் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு வசதிப்பட்ட ஒரு மூலமாக சில மாற்றமும் உதவியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சேரும். ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெறுவதற்கு நானும் பிரார்த்தித்து கொள்ளுகிறேன் உங்களுக்காக. மகர ராசி அடுத்தது. இந்த மகர ராசி அப்படின்னா எந்த அதிர்ஷ்டமும் பக்கத்துக்கே வராது. இந்த வருஷம் சார்வரி வருடத்துக்கு எந்த அதிர்ஷ்டமும் பக்கத்துக்கு வராது. ஆனால் உங்கள் உழைப்பு மூலமாக வர்றது எல்லாமே சரியாக கரெக்டாக தப்பில்லாமல் நடக்கும். இந்த வருஷம் உங்கள்கிட்டருந்து இழப்பே வராது. ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்னு எதுவும் கிடைக்காது. இல்லை நான் பண்ண அதிர்ஷ்டமாப்பா அப்படி சந்தோஷப்படுறதுக்கு சார்வரி வருடத்தில் உதவி இல்லை. எனவே சார்வரி வருடத்தில் உங்கள் உழைப்புக்கு மரியாதை உண்டு. நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அந்த உழைப்புக்கு மரியாதை உண்டு. விஷ ஜந்துக்களிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும்.
சின்ன கரப்பான் கடிக்கிறது, விஷ தேள் கடிக்கிறது, இந்த மாதிரி சிறு சிறு ஜந்துக்கள் தான் அதிகமாக. பெரிய ஜந்து பாம்பு மாதிரி ஜந்தெல்லாம் கிடையாது. பூரா விஷ ஜந்துக்களாகவே இருக்கும். அதனால் எங்கே போய் உட்கார்ந்தாலும் பூச்சி புழு இருக்குதா பார்த்துட்டு தான் உட்காரணும் அப்படின்னு ஒரு கணக்கு விஷ ஜந்துக்கள் பொறுத்தவரை. அது வந்து என்ன கொடுக்கணும், தோல் நோயை கொடுத்துரும். அதனால் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தோல் நோயை கொடுக்கின்ற வருடம் இது. அதனால் அது யார் கொடுப்பார்னா விஷ ஜந்து தான் கொடுக்கும். நீங்கள் பார்த்து செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பச்சையான உணவுகளை ஆலோசிக்காமல் சாப்பிட்டு விடக்கூடாது. அதில் பச்சையான உணவுகள் அப்படின்னா திடீர்னு வெண்டைக்காயை பார்த்தோன்னு எடுத்து கடிக்கலான்னு தோணும், அதாவது கடிக்கிறதோ, அல்லது கேரட் எடுத்தோடனே கேரட் சாப்பிடலான்னு தோணும், சாப்பிட்றதோ, அந்த மாதிரி எதையுமே மகர ராசிக்காரர்கள் எடுத்தோடனே செஞ்சிடக்கூடாது. காரணம், விஷஜந்து அதில் கூட உங்களுக்கு கிருமிகளாக இருக்கும், சொல்ல முடியாது. கழுகாமல் சாப்பிட்ருவோம், திடீர்னு யோசிக்காமல் சாப்பிட்ருவோம், அந்த மாதிரி வரும் இல்லையா. பார்த்தா நல்லா கேரட்டு ஜிப்பல் எடுத்து கடிச்சிருவோம், இந்த மாதிரி இருக்கும். எனவே பச்சையாக எதை சாப்பிடாமல் கவனமாக இருக்கவும். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, தக்காளி கேரட்டு சின்ன எல்லாம் வெங்காயம் எல்லாம் வெட்டி இப்படி சலாடு மாதிரி போட்டு கொடுப்போம் இல்லை. மகராசிக்காரங்க இந்த வருஷம் மட்டும் சாப்பிடாதீங்கன்னு, சார்வரி வருடத்தில் அப்படி சாப்பிட்னா நல்லா கழுவ சொல்லி க்ளீன் பண்ணி நீங்களும் கூட இருந்து அறுத்து இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா உங்களை கவனமாக பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். ஆச்சுங்களா? உங்கள் காசு, உழைச்ச காசு கூட நிற்கும், அது உருப்படியான செலவுக்கு கூட வந்து நிற்கும், ஒன்றும் சந்தேகம் இல்லை. கொஞ்சம் மனசு வந்து தடுமாறும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சார்வரி வருடம் மனதை கொஞ்சம் கிளேசம் பண்ண வைக்கும். ஒரு சின்ன குழப்பமெல்லாம் வந்து அப்புறம்தான் சரியாகும். இருந்தாலும் சொந்த உத்தியோகஸ்தானத்திலும் சரி, வேலைக்கு போகிறவர்களும் சரி, நீங்கள் எப்பொழுதுமே பிரதோஷத்தை கடைப்பிடித்தலும், நந்தீஸ்வரனுக்கு தேவையான வழிபாடுகளை செய்தலும், பெருமாளுக்கான துளசி வழிபாடுகளிலும், பௌர்ணமியும் அமாவாசை காலங்களில் அம்பாளுக்கான வழிபாட்டிலும் கவனமாக இருந்தால் பல குறைகளை தாண்டி நீங்கள் வரலாம். அதில் வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுக்கு எதிரி வேறு யாரும் இல்லை, இந்த பூச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. மனுஷங்க தொல்லை கொடுக்க மாட்டாங்க, அதனால் அந்த பயம் அவசியம் இல்லை. அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிறது கும்பராசிக்காரர்கள். எனவே கும்பராசியினுடைய சிறப்பை பார்ப்போம் அடுத்தது. கும்பம் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பதால் கும்பம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. சார்வரி வருடம் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. இருப்பதிலேயே கும்பராசி உயர்ந்த ராசியாக சார்வரி வருடத்திலே காணப்படுகிறது. யார் கும்பம்? ரொம்ப எதிர்பார்த்ததெல்லாமே நீங்கள் நடத்திக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் குறையில்லாமல் இருக்குமோ அது எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குற வருடம் கும்பராசி. எனவே கும்பம் உங்களை உயர்த்தும் இடம். சார்வரி வருடத்தில் 12 ராசியிலையுமே கும்பம் தான் உயர்த்தி நிற்கின்ற ஒரு ஸ்தானமாகும். எனவே கும்பராசிக்காரர்கள் கவலையின்றி இருக்கலாம். சரியா? உன் ராசியினுடைய அம்சத்துக்கேற்ற ஸ்தானத்திலே நீ விளங்க வேண்டும். மாம்பழ நிறத்திலே ஆடை அணிதல், பிறகு வாடாமல்லி நிறத்திலே ஆடை அணிதல், பச்சை நிறத்திலே ஆடை அணிதல், சிவப்பு உடையிலே ஆடை அணிதல் போன்ற நிறங்களை தேர்ந்தெடுத்து ஆடை அணிதல் மேற்கொண்டு எல்லாவற்றையுமே நீங்கள், நான் சொன்ன நிறமெல்லாம் அவங்க கும்பராசிகளுக்கு பிடிக்கும். இந்த ராசிக்காரங்க இதை அணிஞ்சு அவங்க செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு நடத்தினா அந்த சிறப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக இவர்களுடைய வழிபாட்டில் நீங்கள் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தல், பைரவர் 8 பைரவர்களையுமே வழிபாடு செய்தல், இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். மாரியம்மனுக்கு எப்பொழுதுமே ஆராதனையை வெள்ளிக்கிழமை என்று செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். இருப்பதிலேயே சிறப்பான முன்னேற்றம் கொண்ட ஒரு ராசியாக கும்பம் இருப்பதால், போன வருஷம் கும்பராசிக்கு எல்லாமே பலகீனமாக இருந்துச்சு, அது நேர் எதிராக இந்த வருஷம் வந்து கும்பராசிக்கு பலத்தை கொடுக்குது. அதனால் அவங்கவுங்க அந்த பலத்தை பின்பற்றி கரெக்டாக வந்துக்கணும். அதான் இந்த வருஷத்துக்கான மகிமை, தெரிஞ்சுங்களா? அதனால் வந்து
உங்கள் கையினால் யாருக்கு என்ன கொடுத்தாலும் அவங்க விளங்கி வருவாங்க, நல்லா இருப்பாங்கன்னு ஒரு மகிமை. அடுத்ததாக கடைசியாக மீனராசி. மீனராசியினுடைய மகிமையே தனிங்க இந்த வாட்டி. ஆமாம், என்ன மீனராசி என்ன மகிமை அப்படின்னா, எந்த தொழிலை தொட்டாலும் பிரகாசமாயிடும் இந்த வருஷம். நீ செய்யா மேலே வந்துடுவேன்னு சொல்கிற அளவுக்கு மீனராசி ஹெல்ப் பண்ணும். மீனராசிக்காரங்க ரொம்ப இழந்ததை பெறுகின்ற வருடம் இது. குழப்பங்களை நீக்கும் வருடம் இது. எண்ணியது எண்ணியாங்கு செய்து முடிக்க வேண்டியவளெல்லாம் செய்து முடித்து தருகின்ற வருடம் இது. எனவே மீனராசிக்காரர்கள் சரிக்காக வாழ்க்கையை நல்லபடி நடத்திட்டு போகலாம். பலகீனப்படுகின்ற கட்டங்கள் மீனராசியிலே குறைவு. எனவே கவனத்தோடு மீனராசிகளை நீங்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முறை நடத்தினாலே போதுமானது. மிகுந்த மாற்றங்கள் நிறைய வரும். செவ்வாய்க்கிழமை மறவாமல் துர்காதேவிக்கு குங்கும வழிபாடும் ஆராதனையும் செய்ய வேண்டும். அது மீனராசிக்கே இருக்கின்ற ஒரு தனி சிறப்பு. நெய் தீபம் அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றணும். அது அமாவாசை அன்னைக்கு ஏற்றணும் வச்சுங்களா. நம்ம மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம் என்றைக்கு வருமோ அன்னைக்கு மட்டும் ஸ்ரீராம ஜபம் எழுதணும். இந்த மீனராசிக்காரங்க ராமநாம ஜபம் எழுதுவாங்கள்ல, அது எழுதணும். அது ஸ்ரீராமநாம ஜபம் இவங்க எழுதணும். ரொம்ப அருமையான ஒரு பிரார்த்தனைகளை மூலமாக நீங்கள் இன்னும் நிறைய காரியத்தை சாதிக்கலாம். நரம்பு சுளுக்கு, எலும்பில் காயமாகுதல், மனம் கெட்டு போகுதல், இந்த மூணில் ஏதோ ஒன்று மீனராசிக்கு பக்கத்தில் பிரச்சனையாக இருக்கும். அந்த மூணையும் நீங்கள் சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும். சூட்சுமாதி சக்திகள் உங்களுக்கு துணையாக இருக்கும். எப்பொழுதுமே உங்களை யாரெல்லாம் என்ன நிலைக்கு பலகீனமாக பார்த்தார்களோ அவர்கள் உங்களை பலம் பஞ்சுலாக பார்க்கின்ற சூழலும் வரும். அதெல்லாம் மீனராசிக்கு இருக்கின்ற சிறப்பு. எனவே மீனராசிக்காரர்களும் சிரத்தையாகவும் கவனமாகவும் உங்கள் வாழ்க்கையை நடத்தி மேன்மையடைய வேண்டும் என்று சொல்வதோடு, ஒரு கடுமையான காலகட்டத்தை நீங்கள் கடந்து இப்போ வந்திருக்கீங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தை கவனமாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகணும்.